ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஆன்சைட்டி பற்றி கிடையாது, பாட்டியோட அப்டேட். ஸோ பாட்டி வந்து இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 2-3 நாள் ஆகுது. ஸோ நல்லா அவங்களுக்கு ரிக்கவரி இருக்குது. காலையிலையும் ஈவினிங்கும் பிபி செக் பண்ணுறோம், நல்லா கண்ட்ரோலாகவே இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் என் ஃபேமிலியும். அண்ட் பாட்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் பாட்டிக்காக நிறைய பேர் வந்து லவ் யூ சொன்னீங்க. அண்டு நிறைய பேர் வந்து உங்களோட கன்சோல் தெரிவிச்சிங்க. அண்ட் பாட்டி பாருங்கள், இப்போது பேசு. எப்படி இருக்கீங்கன்னு கேளு, எல்லாரையும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேம்மா. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எந்த இதுவும் இல்லை. எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தாங்க. எந்த ரிப்போர்ட்லேயும் எல்லாம் நில்லுன்னு தான் வருது. ஆனால் ப்ரெஷர் எங்கே நில்லுன்னு வருது? எங்கே நிற்க சொல்கிறாங்க? ப்ரெஷர் தான் இருக்குது. ப்ரெஷர் டென்ஷனில் ப்ரெஷராக வருது இவனுக்கு. இந்த ப்ரெஷரு டென்ஷன் ஆகாதீங்க. ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஏறுற மாதிரி பண்ணாதீங்க. கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. உனக்கு எந்த நோவும் இல்லை. கடவுள் உன்னை எல்லா மாதிரி வச்சுருக்கிறாருன்னு சொன்னார் டாக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? யாருக்காச்சும் ப்ரெஷர் இருந்தா? ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாது, கத்தக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தோன்னாக்கா கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ரெஷர். அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னும் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப தேங்க்ஸும்மா. உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸும்மா. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. அது எனக்கு சொல்ல தெரியல. சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு. என்னை மன்னிச்சுங்க. இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ் மட்டும், தெலுங்கு மட்டும்தான் தெரியும். சரி, சப்ஸ்கிரைப். சர்ப்ரைஸ். சரி காய்ஸ், நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களாம், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கிட்ட வந்து பாட்டி பற்றி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் பாட்டியோட வீடியோவையும் நிறைய பேர் பார்த்தீங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அண்டு தொடர்ந்து பாருங்கள். அண்ட் பாட்டி பற்றி கூட நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டே இருக்குது. அண்ட் பாட்டி நல்லா சமைப்பாங்க. ஸோ பாட்டியோட சமையல் வீடியோஸ் கூட நான் போடலான் இருக்கேன். ஐ மீன் பாட்டியோட வைத்தியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அண்ட் பாட்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பழம் குறுக்கிறேம்மா. பழம் குறித்து சாப்பிட்றேன். ஆனால் நல்லா நான் சமையல் பண்ணுவேன். நல்லா எல்லாம் பலகாரமெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஆனால் வந்து நிறைய எனக்கு பேச்சுங்க பேரணுங்க. பேச்சுங்களுக்கு பேச்சுங்க பிறந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் என்னை கடவுளை வச்சுருக்கிறாருன்னாக்கா கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நல்ல மாதிரி நோவு நொடி இல்லாத வச்சுருக்கிறாருன்னா. நீ ரொம்ப நாள் இருப்ப. என்ன காய் சாமா தானே? சொல்லுங்கள். நீ அந்த காலத்து பாடி, சரியா? உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நாங்கள்லாம் இருக்கோம். எதுவும் வந்து கண்டது சாப்பிட மாட்டேன். சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு தான் 3 வேளை சாப்பாடு தான் சாப்பிடுவேன். வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம்னு நீ. ஆமாம், ஆனால் கூட வெத்தலை பாக்கு ரொம்ப. ஆனால் வெத்தலை பாக்கு மட்டும் போடுவேன். சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போடுவேன். எனக்கு எப்பவும் வெத்தலை பாக்கு வாயில் இருக்கணும். கண்டதும் சாப்பிட்றதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது. அந்த வெத்தலை பாக்கு இருந்தாலுமே எனக்கு போதும். கேட்டிங்களா? அவங்களுக்கு 24 மணி நேரம் வாயில் வெத்தலை பாக்கு இருக்கணுமா? இப்போ கூட வெத்தலை பாக்கு துப்பிட்டு தான் வந்து உக்காந்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. போதும். ஓகேம்மா, பாய்மா. எல்லாம் பத்திரமா இருங்க. பத்திரமா இருங்கம்மா. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாட்டி சொல்லிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாட்டியோட ஹெல்த் கூட நல்லா ரிகவரி ஆகிட்டே இருக்குது. எல்லாம் உங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். இவ்வளோ நூலோ கூட ஆஸ்பத்திரியில் இருந்து வந்த உடனே பசங்க வந்து ஒருத்தர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. பக்கத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. பலகாரம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி
ராத்திரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு அதிரசம் சுட்டு கொடுத்த பசங்களுக்கு. ஆமாங்க கைஸ், அவங்க சொன்னால் கூட கேட்கல. அவங்களால முடிஞ்சது அதிரசம்லாம் செஞ்சாங்க. என்ன அதிரசம் தான் கொஞ்சம் மொக்கையாக வந்தது, எல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் வந்து டீ டீ கடையில் விற்கிற இந்த மாதிரி தான் கைஸ் வந்தது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பு முடியல, அதனால வந்து அதிரசம் வந்து டீ கடையில் விற்கிற கெஜுரா மாதிரி வந்தது. பட் இட்ஸ் ஓகே, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்களுடைய எஃபெக்ட் தான் நமக்கு முக்கியம். ஸோ எங்களுக்காக எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் பாருங்கள், என் பொண்ணு நல்லான்னு சொல்லி கூட வந்து நல்லா டேஸ்டெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அது என்ன கம்மியாச்சான்னு தெரியல எனக்கு. ஒடிஞ்சு போச்சு. எண்ணெயில் போட உடனே ஒடியாதான் இருக்கிறது. அது வந்து ஒரு வெல்லம் அதிரசம்னாக்கா ஒடியாது. அவங்க என்ன சொன்னாங்க, சர்க்கரை போட்டு எனக்கு அதிரசம் சுட்டு கொடுங்கன்னு. ஆனால் எனக்கு சர்க்கரை போட்டு செய்கிறது எனக்கு பழக்கம் கிடையாது. எப்பவுமே நான் சர்க்கரை அதிரசம் சுட மாட்டேன். நான் வெல்லம் அதிரசம் தான் சுடுவேன் நான். ஆனால் அந்த பசங்க வந்து எனக்கு சர்க்கரை வேணும்னா சர்க்கரை பாதியும் வெல்லம் பாதியும் போட்டு செய்தேன். அது வெல்லம் ஜாஸ்தியாச்சோ சர்க்கரை ஜாஸ்தியாக நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து தண்ணி கம்மியாக வச்சுருக்கிறேன். நான் பாவு எடுக்கும்போது வந்து வெல்லத்துக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவேன் நான். சர்க்கரைக்கு இது எனக்கு தெரியாதில்ல. அது 1 கிளாஸ் தண்ணியே போதும்னு நினச்சிக்கினேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாதான் பாவாகும். அதனால தான் கொஞ்சம் ஒடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி நல்லா சுடுவேன். சுடும்போது வீடியோ போடலாம். சூப்பராக சுடுவேன் இந்த வாட்டி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, பாவில் வந்து 1 கிளாஸு சர்க்கரைக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். வெள்ளத்துக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுதான் தப்பு பண்ணி. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வீடியோவில் வந்து உன்னோட பிபி பற்றியும் நீ எப்படி இருக்கேன்னு காட்டுறதுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னா அதிரசம் செய்யறது சொல்லிகிட்டு இருக்க. சொன்னாக்கா செய்துக்குவாங்க. சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. தெரியாதவங்களுக்கு சொன்னான்னாக்கா 2 கிலோ அரிசிக்கு வந்து 2 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் போடணும். சர்க்கரை இருந்தாலும் 1.5 கிலோ சர்க்கரை போடணும். ஆனால் தண்ணி விற்கும் போது பால் எடுக்கும்போது வந்து சர்க்கரைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். வெல்லத்துக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் சூப்பராக வரும் அதிரசம். நெக்ஸ்ட் டைம் வந்து அது வந்து அதில் மாவு பிடிக்கும்போது வந்து மாவு அரைச்சின்னு வரும்போது ஈரப்பதம் இருக்கணும். மாவு அரிசிக்கு ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கும்போது சுக்கும் இது என்னதுமா ஏலக்காவும் சுக்கும் மாவில் போட்டு அரைச்சின்னு வரணும். அரிசின்னு வந்து நல்லா ஜல்லிக்கணும். ஜலிச்சு அந்த பிப்பெல்லாம் எடுத்துட்டு அப்புறம்தான் பாவு எடுக்கணும். எடுத்து சுட்டு பாருங்க, நல்லா சூப்பராக வரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு உன் உடம்பு சரியாகட்டும். நீ நல்லா ஆகி நம்ம நிறைய வீடியோஸு, நீ சமையல் வீடியோ எல்லாம் போடலாம். சொல்ல அவங்கக்கிட்ட நான் போடுறேன்னு. நான் சமையலெல்லாம் போடுறேன். நான் சமையல் செய்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். செய்யுங்க சமையல். சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. சாரி காய்ஸ், ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதிரசம்னு ஆரம்பித்த உடனே அவங்க ரெசிபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப ஆசை சமையல்லாம், அவங்களோட சமையல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும், கற்றுக்கணும்னு. பாருங்க காய்ஸ், அவங்க செஞ்ச அதிரசத்தை வந்து இந்த பையன் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனாலும் நல்லா சாப்பிட்றான். 4-5 ஆல்ரெடி உள்ள தள்ளிட்டான். இந்த பொண்ணு அதுக்கு மேலேங்க ஆல்ரெடி பாதி பக்கெட் காலி பண்ணிட்டா. ஆனாலும் வந்து குறையா சொல்லினே இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ கூட சாப்பிட்டுன்னு தான் பேசுறாங்க. அங்க பாருங்க, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒடிஞ்சிருச்சு. சரி, கவலைப்படாத, எங்க மனசெல்லாம் உடையல. உங்களோட அதிரசம் நாங்க ரொம்ப ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ருசியா சாப்பிட்றாங்க பசங்க. ஆமா, ஆனா பாட்டியால தான் சாப்பிட முடியல. நான் என்னால சாப்பிட முடியல. காரணம் வந்து பிபி இருக்குல்ல, அது பாவு எடுத்த அதிரசம் இல்லை, பிபி ஜாஸ்தியாகும். அதனால வந்து நான் அதிரசம், எனக்கு அதிரசம்னாக்கா ரொம்ப பிடிக்கும்.
பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு அதிரசம். எப்போ நான் அதிரசம் தான் சுட்டு சாப்பிடுவேன். எடுத்து வச்சுக்கின்னு 1 மாதம் இல்லை 1.5 மாதம் கூட சாப்பிடுவேன். எனக்கு எப்போ கவனம் வருதோ அப்போ எடுத்து 2 வச்சுக்கின்னு சாப்பிடு டீ குடிப்பேன். அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து ஒரு அதிரசம் கூட சாப்பிட முடியல. அதிகம் நான் நல்லா உடம்பு நல்லா இருந்துச்சுனாக்கா சாப்பிட்லாம். சாப்பிட்றது வந்து இன்னைக்கு இல்லையே நம்ம சாப்பிட முடியலையேன்னு சொல்லி எனக்கு ஏகமெல்லாம் இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட போகிறோம். உடம்பு தான் நமக்கு தேவை. உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா ஆச்சுன்னாக்கா என்னென்னாலும் சாப்பிட்றோம். இன்னொரு காரணமா இருக்கு. பல்லு பல்லு இல்ல, அதனால இன்னும் அதை சாப்பிட முடியாது. நினைச்சாலும் உன்னை எப்படி சொல்லுது? பல்லு இல்லைன்னே நான் சாப்பிட முடியாதா? ஆனால் வெள்ளை அதிரசம் வந்து நல்லா வந்து மெத்துன்னு இருக்கும். இது சக்கரை அதிரசம் வந்து கல் மாதிரி கடன்னு இருக்கும். வெள்ளை அதிரசம் அப்படி இருக்காது, சாஃப்டாக இருக்கும். சரி போதும் உன் அதிரசம் ஸ்டோரி. எல்லாருக்கும் பாய் சொல்லு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சொல்லுடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பொறுமையாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பாட்டி வந்து அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் ஜாலியாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் எங்கள் எல்லாருக்கும், எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அண்ட் எனக்காகவும் என் பாட்டிக்காகவும் அண்ட் என் டாட்டருக்காகவும் அண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள் வாள், அங்கே பாருங்கள் எப்போ பார்த்தாலும் தொங்கிட்டு தான் இருப்பான். அவங்க எல்லாருக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அண்ட் ஆன்சைட்டி வீடியோ மட்டும் கிடையாது, அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நாங்கள் பேசுகிற வீடியோஸ் அண்ட் குட்டி குட்டி சந்தோஷமான மூமெண்ட்ஸ் அண்ட் விஷயங்கள், எங்களுக்கு ஏதாவது ஒரு சேட் மூமெண்ட்ஸ் ஏற்பட்ட எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அண்ட் பாட்டி பற்றியும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா பாட்டிக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து யூடியூப்பில் வரது அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அவங்க நிறைய யூடியூப் பார்ப்பாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.